என் பேர் ராஜேஸ்வரி. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் 2 வருஷமா இருக்கேன், இவங்க 7 வருஷமா இருக்காங்க. இந்த தண்ணி வந்து இடுப்பளவு நிக்குது. பாம்பு, விஷப்பூச்சி எல்லாமே வருது. வீட்டுக்குள்ள வரைக்கும் பாம்பெல்லாம் வருது. குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத்தாததுக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க போகணும்னாலும் இந்த தண்ணியில நீந்துக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. தண்ணியோட நிலைமையை பார்த்தாவே பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பயமா இருக்கு. வீட்டு வேலைக்கு ஃபுல்லாக தொப்பை நண்டிக்கிட்ட போயிட்டு இப்போ தான் வந்தேன். எப்போ அதை இருந்தால் சும்மா விடுவாங்களா வீட்டு வேலைக்கு இப்போல்லாம்? தண்ணியில் நீந்திட்டு தான் போயிட்டு வரோம். ஜுரம் வந்தால் யார் பார்க்குறது? வேலைக்கும் லீவ் போட முடியல. இந்த தண்ணியில தான் போயிட்டு வர முடியுது. இந்த ரோடு ஏதாவது மெயின்டைன் பண்ணி ஏதாவது சரி பண்ணி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இல்ல இதைக்கு எதுவுமே விசாரிக்கல, எதுவுமே பண்ணல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பாம்பு கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் பாம்பு தெரியுங்களா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. குழந்தைங்க மொத்தம் 4-5 குழந்தைங்க இருக்கு 2 வீட்லயும் சேர்த்து. பாம்பெல்லாம் அப்படி உள்ள வந்தா என்னத்துக்கு ஆகுறது? பசங்க விளையாடுறாங்க போறாங்க, அதுவே ஒரு பயமா தான் இருக்கு. அது என்னைக்கு மழை பெய்ய நல்லா வேகமா ஆரம்பிக்குதோ அன்னில இருந்து ஃபுல்லா இப்படிதான் தண்ணி இருக்கு. இது எப்படியும் 1 வாரத்துக்கு கிட்ட ஆயிடும். ஆமா, தண்ணி வடி பத்தாதுக்கு எல்லாமே வேஸ்ட், எல்லாமே கலந்துதான் வருது. இதுலயே பாதி வியாதி வந்துரும் போல. குடிநீர்லாம் உங்களுக்கு எப்படி வருது? குடிநீரே கிடையாது எங்களுக்கு போர் தண்ணி தான், கேன் தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்றோம். வீட்டு மோட்டார் தண்ணி தான், மத்தபடி கேன் வாட்டர் குடிக்கிறதுக்கு. எங்களுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லாம் இங்க வரவே இல்லை. இது இல்ல கிடையாது.